கரூரில் நிகழ்ந்த துயர சம்பவம் ஒரு விபத்து அல்ல என்றும் மாநில அரசின் கவனக்குறைவால் நடந்த சோகம் எனவும் ஆங்கில நாளிதழில் வெளியான கட்டுரையை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் EPS மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். அதோடு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்ட நிலையில் மேலும் மக்களை அனுமதித்து கூட்ட நெரிசலை ஏற்படுத்தியது ஏன் என பல கேள்வி கணைகளை வீசியுள்ள அவர், மாநில அரசின் தவறுகளை மறைத்து திமுக கூட்டணி கட்சிகள் பெருமைப்படுத்தி பேசுவதாகவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். கரூரில் விஜயின் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சியும் சோகமும் ஒரு வாரத்தை கடந்தும் இன்னும் அடங்கவில்லை. 41 பேர் பலியாக விஜயின் தாமதம் காரணமா அல்லது போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யவில்லையா, கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸ் தவறிவிட்டதா போன்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லை. இந்நிலையில் அரசு முறையாக பாதுகாப்பு வழங்காததால் தான் பெருந்துயரச் சம்பவம் நிகழ்ந்ததாகவும் தமிழக அரசின் தவறுகளை திமுக கூட்டணி கட்சிகள் மூடி மறைப்பதாகவும் ஆங்கில நாளிதழில் வெளியான கட்டுரையை சுட்டிக்காட்டி குற்றம் சுமத்தி உள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. In Karur where there was no way out என்ற தலைப்பில் வெளியான கட்டுரையை தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கும் EPS, கரூர் சம்பவம் ஒரு விபத்து என்றோ எதிர்பாராமல் நடந்தது என்றோ கூற முடியாது. சரியாக திட்டமிட தவறியதாலும் அரசு அலுவலர்களின் கவனக்குறைவாலும் ஏற்பட்டது என கட்டுரையில் கூறுவதாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதிலும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி விஜய் வர பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது என்றால் மக்களை மேலும் கூட்டம் நடந்த இடத்திற்கு அனுமதித்தது ஏன், அப்படி அனுமதித்து நெரிசலை ஏற்படுத்தியது ஏன் என்ற பல கேள்விகளை எழுப்பி உள்ளார். மிக முக்கியமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி விழா ஏற்பாட்டாளர்களிடம் ஏன் கேட்கப்படவில்லை என்ற கேள்வியை EPS முன்வைத்திருக்கிறார். இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி மாவட்ட SP கூட்டம் போட்டாரா, இதில் குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகள் பற்றி விவாதிக்கப்பட்டதா போன்ற எந்த விவரமும் இல்லை என்பதை கோடிட்டு காட்டிய EPS, இதையெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என ஆளும் கட்சி செயல்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழத்தானே செய்யும் என கூறி பகீர் கிளப்புகிறார். தொடக்க முதலே அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி அதிக கூட்டம் கூடியதே நெரிசலுக்கு காரணம் என அரசு தரப்பில் கூறப்படும் நிலையில் அனுமதித்த அளவை தாண்டி மக்கள் கூடியதை காவல்துறை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தது ஏன் என்றும் அடுத்தடுத்து கேள்வி கணைகளை வீசி உள்ளார் EPS. மேலும் விஜய் வாகனத்தை கூட்ட நெரிசலில் காவலர்கள் உள்ளே கொண்டு வரவும் அதை பாதுகாக்கவும் காட்டிய அக்கறையில் பொதுமக்களை பாதுகாப்பதில் காட்டவில்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது என்றும் காட்டமாக விமர்சித்திருக்கிறார். அது மட்டுமின்றி எவ்வளவு காவலர்கள் விஜய் பிரச்சாரத்தில் பணியமர்த்தப்பட்டனர் என்பதை தமிழக காவல்துறையின் கூடுதல் தலைவர் தேவ ஆசீர்வாதம் ஏன் வெளிப்படையாக கூறவில்லை என்று வினவியிருக்கும் EPS, கூட்டம் நடந்த இடத்தில் அதிகமாக காவலர்கள் காணப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்களாலும் சம்பவ இடத்தில் இருந்தவர்களாலும் கூறப்படும் உண்மையை அரசால் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆகையால் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திட தவறிய மாநில அரசின் தவறுகளை மறைத்து பெருமைப்படுத்தும் விதமாக பேசும் பக்கவாத்தியங்கள் உண்மையை உணர்ந்து நடுநிலையோடு பேச வேண்டும் என்று திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வலியுறுத்தி உள்ளார். மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதில் குளறுபடி செய்த அரசின் நடவடிக்கைகளை ஒரு நபர் விசாரணை குழு முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் தமது பதிவில் EPS குறிப்பிட்டிருக்கிறார்.